மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னி எபிசோட்ல நம்ம விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேரா தாத்தா கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்பேன். அதுக்கு நீங்க உண்மைய தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரிக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கிறாப்ல. இத கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பக்கத்திலேயே தானே விஜயோட சித்தப்பாவும், சித்தியும் இருக்கிறாங்க. அவங்க "ஏன் உனக்கு தெரியாதா? அதான் ஏற்கனவே சொன்னோம்ல. ஸோ ஆக்சிடென்ட் ஆனப்ப காவேரிக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதனால எங்களால வேற வழியே இல்ல. குழந்தைய மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது." அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்றாங்க. ஆனா, நம்ம விஜய் இருந்துகிட்டு தாத்தா கிட்ட தான் கேள்வி கேட்கிறாப்ல. தாத்தாவும் ஆமாம்பா அவங்க சொல்றது தான். காவேரியை எங்களால காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் குழந்தைய அவங்க வச்சிருந்து என்ன பண்றது? அதனால நம்மகிட்டயே குடுத்துட்டு அவங்க கொடைக்கானலுக்கே போயிட்டாங்க அவங்க அம்மாலாம். அப்படின்னு தாத்தாவும் பொய் சொல்றாப்ல. அப்படியா? அப்படின்னா இது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்து காமிக்கிறாங்க. அதுல நம்ம காவேரி இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அப்ப இது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஆயிடுறாங்க அவங்க. ஓ! இது காவேரியே இல்ல. காவேரி மாரி வேற யாரோ இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேள காவேரி உயிரோட இருந்திருந்தா உங்கள பார்க்காமயா இருந்திருப்பா, வந்திருப்பால அப்படின்னு சொல்ல, நாம தான் வீட்டெல்லாம் மாத்திக்கிட்டு இங்க வந்துட்டோமே. அப்புறம் எப்படி காவேரிக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரியும்? அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விஜய் கேட்கிறாப்ல. இப்படியே மாறி மாறி ரொம்ப நேரம் சமாளிச்சு பார்க்குறாங்க. விஜய் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ காவேரி தான். அவளோட அட்ரஸ்ல கொடைக்கானல்னு இருந்துச்சு. அது எப்படி ஒரே ஆளு, ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஒரே கொடைக்கானல்ல இருப்பாங்களா? நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபைனலா தாத்தா உண்மைய ஒத்துக்கிறாப்ல. இதுக்கப்புறமும் உன்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாப்ல. இந்த மாதிரி பசுபதியினால உனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வரும்னு தான் இப்படி பண்ணுனோம். அது மட்டும் இல்ல, காவேரிக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நீ யாருன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் என் மனைவிய வீட்ட விட்டு வெளியில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னைய கேட்காம எப்படி நீங்க வெளிய போக சொல்லலாம்? அப்படின்னு பயங்கரமா புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.